அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். நாளைய தினம் 27/3/2026 ராம நவமி. ராமபிரான் அவதரித்த மிக அற்புதமான ஒரு திருநாள். புனர்பூச நட்சத்திரமும் நவமி திதியும் சேர்ந்து வரக்கூடிய அந்த நாளில் தான் ராமபிரான் அப்படிங்கிறவர் அவதரித்தார். ராமபிரான் தசாவதாரங்களில் 7வது அவதாரமான ராமபிரான் அப்படிங்கிறவர் மனிதருள் மனிதராக பிறந்து இறுதி வரை வாழ்ந்து நீதி நெறி தவறாமல், ஒரு மனிதனாக பிறந்தால் அவன் என்னென்ன கடைபிடிக்க வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நீதி தவறாமல், சொன்ன சொல் மாறாமல் எப்படி வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர் தான் ராமபிரான். இந்த அஷ்டமி அதுக்கப்புறம் நவமி இந்த திதிகளை பார்த்தாலே நமக்குள்ள ஒரு பயம். அந்த நாளில் நம்ம எந்தவித நல்ல காரியங்களும் செய்ய மாட்டோம். ஆனால் வருடத்தில் ஒரு அஷ்டமி எப்போ வருதுன்னு காத்திருப்போம், ஒரு நவமி எப்போ வருதுன்னு காத்திருப்போம். அது கோகுலாஷ்டமி, அதுக்கப்புறம் ராம நவமி. இந்த ராம நவமி நாளில் யார் ஒருத்தவங்க காலையில் குளிச்சுட்டு சுத்தபத்தமாக இருந்து அன்று நாள் முழுவதும் விரதம் அனுஷ்டித்து மாலை நேரத்தில் தங்களுடைய விரதத்தை வருடம் பூர்த்தி செய்து கொள்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் துன்பங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து நல்ல ஒரு வளமான, ஆரோக்கியமான, ஐஸ்வர்யமான, சகல செல்வங்களையும் உடைய ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது தானாகவே உருவாகும். ஏன்னா ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு சக்தி அப்படிங்கிறது இருக்குது. இந்த நவமி திதி அப்படிங்கிறது வருடத்திலேயே வரக்கூடிய மிக அற்புதமான ஒரு நவமி. ஸோ அந்த நவமியில் நம்மளால் விரதம் இருக்க முடியாவிட்டாலும் கூட நாளை காலை எழுந்ததும் நம்முடைய வெறும் வயிற்றில் நாம் உச்சரிக்க வேண்டிய மிக சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம், ராம தாரக மந்திரம் அப்படின்னு அதை அழைப்பாங்க. அந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறத ஏற்கனவே நம்முடைய சேனலில் ஒரு பதிவாக சொல்லியிருக்கிறேன். ஸோ நேரம் கிடைக்கும் பொழுது நீங்கள் அதை போய் பாருங்கள், விருப்பம் இருக்கிறவங்க போய் பாருங்கள். அதே போல் நாளை பெண்கள் நம் வீடுகளில் செய்ய வேண்டிய 3 முக்கியமான எளிய வழிபாடுகள். நம்ம சேனலில் பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களுமே ரொம்ப சிரமம் இல்லாமல் எளிய பொருள்களை வைத்து நாம் செய்யக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கும். நம்மளுடைய நம்பிக்கை தான் அனைத்துக்குமே மூலதனம். ஆழமான நம்பிக்கை ஆலமரத்தை விட வலுவானது. இப்போ மெடிசன் ஃபீல்டில் ஒரு நிகழ்வு ஒன்று சொல்லுவாங்க, ஒரு எஃபெக்ட் ஒன்று இருக்குது. அதோட பெயர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பிளாசிபோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சிலருக்கு மாத்திரை போட்டால் தான் என் உடம்பு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய மைண்ட் செட் இருக்கும். ஸோ அவங்களுக்கு மாத்திரை தராமல் மாத்திரைக்கு பதில் சீனி, சர்க்கரையை ஒரு மாத்திரை வடிவத்தில் செஞ்சு இதை நீங்கள் போடுங்க, நாளைக்கு உங்களுடைய உடம்பில் எந்தவித டயர்ட்னஸும் இருக்காதுன்னு சொல்லி ஒருத்தவங்க கொடுக்கும்பொழுது அதை அவங்க முழு நம்பிக்கையோடு, ஆமாம் இந்த மாத்திரை போட்டால் எனக்கு எல்லாமே சரியாயிடுன்னு அந்த முழு நம்பிக்கையோடு அவங்க அதை போட்டுக்கும் பொழுது உண்மையாலுமே அவங்க அடுத்த நாள் அவ்வளோ சுறுசுறுப்பாக, அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க நம்புகிறாங்க இந்த மாத்திரை நம்ம உடம்பை குணமாக்கிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதே போல தான் இறை வழிபாட்டில் நம்பிக்கை தான் நம்முடைய அடிப்படை மூலதனம். நீங்கள் கடவுளை கும்பிட்டா எதுவும் நடக்காது, அதெல்லாம் சும்மா பைத்தியக்காரத்தனம் அப்படின்னு சில பேர் சொன்னால் கூட உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் தினம்தோறும் திரும்ப திரும்ப நினைக்கும் பொழுது, அதை திரும்ப திரும்ப கடவுள்கிட்ட கோரிக்கையாக வைக்கும் பொழுது உங்களுடைய எண்ணங்கள் வலிமையாகின்றது. நீங்கள் கடவுளை நம்பாவிட்டாலும் கூட யார் ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப ரொம்ப உறுதியாக எனக்கு இது வேணும்னு நினைக்கிறாங்களோ பிரபஞ்ச விதிப்படி அது உங்களுக்கு கிடைத்தே தீரும். அது தாமதமாகிறதுக்கு தான் நம்மளுடைய கர்ம வினை தான் காரணம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ நாளைக்கு இந்த ராம நவமியில் நம்ம விளக்கேற்றும் பொழுது, விளக்கேற்றுவது தான் ரொம்ப எளிமையான விஷயம். அக்னி ரூபமாக நாம் சொல்லக்கூடிய அந்த வேண்டுதல் இறைவனிடம் போய் சேருகிறது. இப்போ பஞ்சபூதங்களில் நெருப்பு ரூபமாக நாம் இறைவனுக்கு நிறைய வழிபாடுகளை செய்கிறோம், யாகம் நடத்துகிறோம். ஹோமத்தில் நெருப்பு அக்னி வடிவமாக அக்னி தேவன் வழியாக நாம் சொல்வதை நாம் இறைவனுக்கு கொண்டு சேர்க்கிறது அந்த அக்னி. ஸோ விளக்கில் அந்த தீபச்சுடரை பார்த்து நீங்கள் வேண்டிக்கும் பொழுது அது நமக்கு நன்மையில் முடிகிறது. நாளைக்கு வெள்ளிக்கிழமை
வசந்த நவராத்திரியோட இறுதி நாள், அதோடு சேர்ந்து ராம நவமி. அதனால் நம்ம தீபம் ஏற்றும் பொழுது உங்கள் வீட்டில் என்ன விளக்கு நீங்கள் ஏற்றுறீங்களோ, ஏதாவது ஒரு விளக்குக்கு கீழே இப்போ நான் சொல்லக்கூடிய மிக அற்புதமான லக்ஷ்மி வாசம் நிறைந்த பொருட்களை, பெருமாளுக்கு உரிய பொருட்களை நீங்கள் அடியில் வையுங்க. நிச்சயமாக உங்களுடைய குடும்பத்தில் சகல ஐஸ்வர்யங்களும் வந்து சேரும். இந்த ராம நவமி தினத்தில் பிரிந்த உறவுகள் ஒன்று சேருவது அப்படிங்கிறது நிச்சயமாக நடக்கும். ஸோ உங்கள் குடும்பத்தில் யாராவது பிரிஞ்சு போனவங்க இருக்கிறாங்க, அல்லது கருத்து வேறுபாடால் பேசாமல் இருக்கிறாங்க, கொஞ்ச நாளாக பேசாமல் இருக்கிறாங்க, கொஞ்ச நாளாக உறவு கொஞ்சம் சரியில்லை, மன வேற்றுமை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறவங்க நாளைய தினம் அந்த உறவு மீண்டும் திரும்ப பழையபடி மாறணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இந்த வழிபாடை செய்யலாம். இப்போ கணவன் மனைவி பிரிந்திருக்கிறார்கள், குழந்தைங்க கஷ்டப்படுறாங்க. ஸோ பிரிந்த கணவனோ மனைவியோ யாராவது ஒருத்தவங்க திரும்ப சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க நாளைக்கு ராமநவமியில் நிச்சயமாக வேண்டுதல் வைக்கலாம். உங்கள் வீட்டிலையே வைக்கலாம், அல்லது அருகில் இருக்கக்கூடிய ராமர் கோவிலோ இல்லை அனுமன் கோவிலிலோ போய் கூட நீங்கள் வேண்டுதல் தாராளமாக வைக்கலாம். சரிங்களா? ஸோ குடும்ப ஒற்றுமை, அதே மாதிரி குடும்ப முன்னேற்றம், இது எல்லாமே நமக்கு குழந்தை வரம், நல்ல வேலை, தொழிலில் நல்ல லாபம், பிள்ளைகளோட எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்னு என்ன தேவையோ அதற்காக வேண்டிக் கொண்டு நீங்கள் இந்த பொருள்களை விளக்குக்கு அடியில் வைக்கலாம். அதே போல் விளக்கேற்றியதுக்கு பிறகு நாளை நீங்கள் சொல்ல வேண்டிய பெருமாளோடைய அனுகிரகத்தையும் தாயாரோட அனுகிரகத்தையும் பரிபூர்ணமாக, தாயாரின் பரிபூர்ண அனுகிரகத்தையும் நமக்கு பெற்றுத்தரும் ஒரு மந்திரம். அதை நீங்கள் நாளைக்கு அவசியம் விளக்கேற்றினதுக்கப்புறம் சொல்லுங்கள். இந்த பொருள் வைக்க முடியுதோ இல்லையோ, பட் ஆனால் அந்த விளக்கை ஏற்றிட்டு அந்த நீங்கள் மந்திரத்தை ஒரு முறை உச்சரித்தாலே நம்முடைய அனைத்து பாவங்களும் நீக்கும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். ஸோ நாளைக்கு நீங்கள் விளக்குக்கு அடியில் வைக்க வேண்டிய பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நல்ல ஃப்ரெஷ்ஷான துளசி இலைகள், அதே போல் கொஞ்சம் பச்சை கற்பூரம், அதே போல் 3 ஏலக்காய், இதை மட்டும் நீங்கள் விளக்குக்கு அடியில் வைங்க. விளக்குக்கு அடியில் வச்சுட்டு ஏற்றிட்டு நீங்கள் அதற்கு அடுத்த நாள் சனிக்கிழமை அதை நீங்கள் எடுத்து உங்கள் கேஷ் பாக்ஸ்லேயோ அல்லது ஜுவல் பாக்ஸ்லேயோ அல்லது டாக்குமெண்ட் வைக்கக்கூடிய இடத்துலையோ, அல்லது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துலையோ நீங்கள் அழகாக ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு வைக்கலாம். அல்லது இப்போ நிறைய ஃபேன்சி சுருக்கு பையெலாம் அழகாக இருக்குது, அந்த கோல்டு ஃபாயில் சில்வர் ஃபாயில் ஒர்க் பண்ண மாதிரி, அதில் போட்டு வச்சிங்கனாலும் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ வாங்க அந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். தீபஜோதி பரபிரம்ம தீபஜோதி ஜனார்த்தன தீபோ ஹரதிமே பாபம் தீபஜோதி நமோஸ்துதே. தீபஜோதி பரபிரம்ம ஸ்வரூபமாக இருக்கின்றது. தீபஜோதியே ஜனார்த்தனன், அதாவது பெருமாள். தீபோ ஹரதிமே பாபம், நம்முடைய பாவங்களை எல்லாம் நீக்கக்கூடியது அந்த தீபஜோதி. அந்த தீபஜோதிக்கு என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள் அப்படின்னு இந்த ஒரு மந்திரத்துக்கு அர்த்தம். ஸோ இதை மறக்காமல் நாளைக்கு எல்லாருமே உச்சரிக்கணும். எல்லாருக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.